Hi, hello everyone. Thanks for clicking. This is Manju Bhashini from Small Onion. Small Onion is the place to boost up your English. In this session, we are going to look at 5 interesting hand-related action verbs பார்க்க போறோம். அதாவது hand related இருக்கக்கூடிய 5 interesting action verbs தான் பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னது. கீழ்றதுக்கு இங்கிலீஷ்ல என்ன சொல்லலாம்? தென் வந்து சொடுக்கு போடுறது, ஒத்த விரல்ல கூப்பிடுறது, இல்ல கண்ணை குத்தி கூடல அது, தென் இப்படி குத்துறது, இந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ்க்கு இங்கிலீஷ்ல என்னென்ன வேர்ப்ஸ் இருக்கு, அதுக்கு வேற அதர் மீனிங்கும் இருக்கு இல்லையா, ஒரே வேர்புக்கு வேற மீனிங்கும் இருக்கு இல்லையா, அதுவும் என்னென்ன இருக்கு அப்படின்னு லாட் ஆஃப் எக்ஸாம்பிள் சென்டென்சஸோட இந்த செஷன்ல பார்க்க போறோம். பிஃபோர் கெட் டு தி செஷன், சேனல் நீங்க நியூவா பாக்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. தென் only you will get the notification of our next video. Okay, let's get started. ஸோ இந்த செஷனில் நம்ம பாடி ஆக்ஷன் வேர்ப்ஸில் கையினால பண்ணக்கூடிய ஆக்ஷன் வேர்ப்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த வெரி ஃபர்ஸ்ட் ஒன் வி ஹாவ் இஸ் பிஞ்ச். பிஞ்ச்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கிள்றதுக்கு தான் நம்ம பிஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். பிஞ்ச்னா கிள்றது. ஷீ பிஞ்ச்டு ஹர் பிரதர் அண்ட் மேட் ஹிம் கிரை அப்படின்னு இருக்கு. அவள் வந்து அவளுடைய பிரதரை கிள்ளிட்டு அழ வச்சா அப்படிங்கிறது. ஸோ பிஞ்ச்னா கிள்றது, கிள்றதுக்கு நம்ம பிஞ்சுன்னு சொல்லுவோம். பிஞ்ச் யுவர் செல்ஃப் அப்படின்னா உங்களை நீங்களே கிள்ளிக்கோங்க அப்படிங்கிறது. ஐ பிஞ்ச்டு மை செல்ஃப் அப்படின்னா என்ன நானே கிள்ளிக்கிட்டேன், ஒன்று நம்ப முடியாத ஒன்று நடக்கும்போது நம்ம கிள்ளிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ ஐ பிஞ்ச்டு மை செல்ஃப் அப்படின்னா என்னை நானே கிள்ளிக்கிட்டேன் அப்படிங்கிறது. இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மெஷர்மெண்ட், இந்த 2 விரல்ல எடுக்கக்கூடிய மெஷர்மெண்ட், ஒரு பவுடரோ இல்லை சால்ட் ஏதோ ஒன்று, இந்த 2 விரல் மோஸ்ட்லி நம்ம சால்ட் இதில் எடுப்போம். ஸோ அந்த அளவையும் நம்ம வந்து பிஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். புட் அ பிஞ்ச் ஆஃப் சால்ட் அப்படின்னா ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் போடுங்க அப்படிங்கிறது. ஹிஸ் கிராண்ட்ஃபாதர் ஹரிட்லி டுக் அ பிஞ்ச் ஆஃப் ஸ்னஃப் அப்படின்னா அவனுடைய தாத்தா இந்த அளவு எடுத்து மூக்குப்பிடி போட்டாரு, அவசரமா மூக்குப்பிடி போட்டாரு. பிஞ்ச் ஆஃப் ஸ்னஃப் அப்படின்னா அந்த மெஷர்மெண்ட் நவுனா இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த அளவு மூக்குப்பிடி எடுத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது. ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட். இன்ட்ரெஸ்டிங் வேர்ப் we have is flick. ஃபிளிக் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்படி தட்டி விடுவோம்ல, அதையும் நம்ம ஃபிளிக் அப்படின்னு சொல்லலாம். இல்லை சுண்டுவோம்ல, அதையும் ஃபிளிக் அப்படின்னு சொல்லலாம். சி ஃபிளிக்டு த டர்ட் ஆஃப் ஹர் சீக் அப்படின்னு இருக்கு. அவ கன்னத்துல இருந்த டர்ட்டை தட்டி விட்டான் அப்படிங்கிறது. ஸோ சின்னதாக ஒரு சடனாக மூவ்மெண்ட், இப்படி சுண்டுறது தட்டுறது, இது எல்லாமே நம்ம ஃபிளிக் அப்படிங்கிற இந்த வேர்ப் வச்சு சொல்ல முடியும். இப்போ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க. இப்போ நம்ம மேலே ஏதோ ஒரு பூச்சியோ இல்லை எறும்போ ஏதோ ஒன்று இருந்ததுன்னா நம்ம இப்படி தட்டி விடுவோம்ல, அதையும் நம்ம ஃபிளிக் அப்படின்னு சொல்லி இந்த வேர்பில் சொல்லலாம். ஹி ஃபிளிக் த ஹேண்ட் ஆஃப் ஹிஸ் ஆர்ம் அப்படின்னு இருக்கு. அவன் கையில் இருந்த எறும்பை தட்டி விட்டான் அப்படிங்கிறது. ஸோ இந்த தட்டி விடுற இந்த மூமெண்ட்டையும் நம்ம ஃபிளிக் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நெக்ஸ்ட் ஏதோ ஒன்று அதனுடைய வாழை இப்படி உதறி விடுவோம்ல, அதையும் ஃபிளிக் அப்படின்னு சொல்லலாம். அதை சுண்டி விடுவோம்ல, அதையும் நம்ம ஃபிளிக் அப்படின்னு சொல்லலாம். That cow flicked its tail அப்படின்னா அந்த கவ் வந்து அந்த வாழை வந்து இப்படி சுண்டுச்சு அப்படிங்கிறது, இல்லை தட்டுச்சு, இப்படி உதறிச்சு, இது எல்லாமே நம்ம வந்து ஃபிளிக்டு அப்படிங்கிற இந்த வேர்ப் நம்ம யூஸ் பண்ணி சொல்லலாம். He flicked the ash into the ashtray. அவன் ஆஷ், அந்த சிகரெட் குடிச்சிட்டு அதில் இருக்க அந்த ஆஷ் இருக்குல்ல, அந்த சாம்பலை வந்து அந்த ஆஸ்ட்ரேல தட்டுனான் அப்படிங்கிறது. ஸோ சடனாக இப்படி பண்ணக்கூடிய, இப்படி தட்டி விடக்கூடிய, சுண்டுறது, இந்த உதறது, இதை எல்லாமே நம்ம ஃபிளிக் அப்படிங்கிற இந்த வேர்ப்ல சொல்ல முடியும். ரியலாகவே இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேர்ப்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வேர்ப் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, போக். போக் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஒத்த விரலால குத்துறது, இல்லை யாரையாவது இப்போ நம்ம லைனில் நின்றுட்டு இருக்கோம், கவனிக்க வைக்கணும் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் கூப்பிடுவோம் ஃபர்ஸ்ட், இல்லை கவனிக்கல அப்படின்னா இப்படி கூப்பிடுவோம்ல, அவங்களை இப்படி பண்ணுவோம்ல, அந்த ஆக்ஷனை தான் நம்ம வந்து போக் அப்படிங்கிறது. இல்லை இந்த விரல் நம்ம கண்ணை குத்திக்குவோம்ல, அதையும் நம்ம போக் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஏதாவது சொல்லிட்டே இருப்போம், அவங்க நம்மளை கவனிக்கல அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம்ல, இப்படி நம்ம அம்மாவையோ இல்லை யாரையாவது இப்படி சுரண்டுவோம்ல, இப்படி பண்ணுவோம்ல, அந்த ஆக்ஷனை நம்ம போக் அப்படிங்கிற இந்த வேர்ப் யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். யூ won't turn back to me unless I poke you அப்படின்னு இருக்கு. நான் உன்னை இப்படி கூப்பிடாத வரைக்கும் நீ திரும்ப மாட்டேன், கவனிக்க மாட்டேன், என்னை அட்டன் பண்ண மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறது. தட் பாய் poked himself in the eye அப்படின்னா அந்த பையன் அவன் கண்ணை குத்திக்கிட்டான் அப்படிங்கிறது. ஸோ சம்டைம்ஸ் அவங்களே அவங்க கண்ணை குத்திக்குவோம்ல, அதை தான் இப்படி சொல்றது. தான் கண்ணே குத்திக்குவாங்கல்ல, அதை வந்து போக் அப்படிங்கிற இந்த வேர்ப் யூஸ் பண்ணி நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் பஞ்ச். பஞ்ச் அப்படின்னா
இப்படி குத்துவோம்ல, அதுதான் பஞ்ச் அப்படிங்கிறது. நம்ம நிறைய பேருக்கு இந்த வேர்டினுடைய மீனிங் தெரிஞ்சிருக்கலாம், நிறைய நம்ம யூஸ் பண்ணிட்டும் இருக்கோம். இதுக்கே 2 மீனிங் இருக்கு. ஒன்று இப்படி குத்துறதுக்கும் பஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து ஏதோ ஒன்று பஞ்ச் பண்ணுவோம், ஹோல்ஸ் போடுவோம்ல, பேப்பர் ஏதோ ஒன்று பஞ்ச் பண்ணுவோம்ல, அதையும் நம்ம பஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ பஞ்ச்ட் ஆன் ஹிஸ் ஃபேஸ் அப்படின்னா அவன் மூஞ்சிலேயே நான் குத்துனேன் அப்படிங்கிறது. பஞ்ச் இந்த டாப் வித் ஃபோர்க் அப்படின்னா ஃபோர்க்னால அது மேலே பஞ்ச் பண்ணு அப்படிங்கிறது. இப்போ நம்ம பிஸ்கெட்டில் நம்ம ஓவனில் வைக்கணும் அப்படின்னா, இப்போ ஏதோ ஒன்று நம்ம பீஸா ஏதோ ஒன்று சம்திங் நம்ம மேக் பண்ணிவிட்டு அதை பஞ்ச் பண்ணுவோம்ல, அதை அப்படி குத்துவோம்ல, அதையும் நம்ம பஞ்ச் அப்படின்னு தான் சொல்லுவோம். அப்படியே ஃபோர்க்னால குத்துவோம்ல, அதையும் பஞ்ச் அப்படின்னு சொல்லலாம். ஏதோ ஒன்று ஃபோர்ஸாக நம்ம குத்துறதை தான் நம்ம பஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். அது நம்ம பேப்பரை பஞ்ச் பண்ணுறதாகவும் இருக்கலாம், இல்லை யாரையாவது நம்ம இப்படி ஃபோர்ஸாக அப்படி குத்துவோம்ல, அதையும் நம்ம பஞ்ச் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஹி வாண்டட் டு பஞ்ச் அ பேப்பர் அப்படின்னா அவன் அந்த பேப்பரை பஞ்ச் பண்ணணும் அப்படின்னா. ஹி வாண்டட் டு பஞ்ச் தட் ஃபைல் அப்படின்னா அந்த ஃபைலை பஞ்ச் பண்ணணும்னா அப்படிங்கிறது. ஸோ பஞ்சுனா குத்துறதுக்கு பேர் நம்ம பஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். த ஃபைனல் இன்ட்ரெஸ்டிங் வேர்ப் இன் அவர் லிஸ்ட் இஸ் ஸ்னாப். ஸ்னாப் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சொடுக்கு போடுறதா ஸ்னாப் அப்படிங்கிறது. இதுக்கு நாட் ஓன்லி தட் we are having some other meanings also for this verb snap. வேற என்னென்ன மீனிங் இருக்கு அப்படின்றது ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம்பிள்ஸ் பாருங்க. கேன் யூ ஸ்னாப் யுவர் ஃபிங்கர்ஸ் அப்படின்னா உங்களால் சொடக்கு போட முடியுமா அப்படிங்கிறது. இப்போ யார்ட்டாவது உங்களால் சொடக்கு போட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு நம்ம இப்படி கேட்கலாம். கேன் யூ ஸ்னாப் யுவர் ஃபிங்கர்ஸ் அப்படின்னா உங்களால் சொடக்கு போட முடியுமா அப்படிங்கிறது. He is snapping his fingers perfectly now அப்படின்னு இருக்கு. He is snapping his fingers perfectly now அப்படின்னா இப்போ அவன் நல்லா சொடக்கு போடுறான் அப்படிங்கிறது. ஏன்னா இனிஷியலாக ஒரு சிலருக்கு சொடக்கு போட வராது இல்லையா. நம்மளே பார்த்தீங்கன்னா சின்ன வயசாக இருக்கும்போது ஜஸ்ட் இப்படி பண்ணி பார்ப்போம், சவுண்டே வராது. அப்புறமேல் பார்த்தீங்கன்னா நல்லா அப்படி சவுண்ட் வரும்ல. ஸோ அதை தான் இந்த இடத்துல சொல்கிறது, இப்போ அவன் நல்லா சொடக்கு போடுறான் அப்படிங்கிறது. ஸோ சொடக்கு போடுறதுக்கு நம்ம ஸ்னாப் அப்படின்னு சொல்லலாம். அதர் மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று படக்குன்னு உடைக்கிறது இல்லை உடையிறது, அதை பற்றி சொல்லும் போது நம்ம ஸ்னாப் அப்படிங்கிற இந்த வேர்ப் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஸ்கேல் ஏதோ ஒன்று ஒரு சில ரொம்ப டெலிகேட்டான ஒரு விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா படக்குன்னு உடஞ்சிரும்ல, அதை சொல்லும் போது ஸ்னாப் அப்படின்னு சொல்லலாம். Be careful, you will snap your scale. Be careful, you are going to snap your ruler. Be careful, you are going to snap your ruler if you bend too far அப்படின்னு இருக்கு. அதாவது ஸ்கேலை ரூலரை ரொம்ப பெண்ட் பண்ணால் அது உடஞ்சிருவோம் அப்படிங்கிறது. ஸோ படக்குன்னு, அதாவது ஸ்னாப் அப்படிங்கிற இந்த வேர்பை பார்த்தீங்கன்னா சவுண்டு ரிலேட் பண்ணக்கூடியது அப்படின்னு சொல்ல முடியும். இப்போ படக்குன்னு உடையும்ல, அப்போ ஒரு சவுண்டு வரும்ல, அதை சொல்கிறதுக்கு தான் நம்ம இந்த ஸ்னாப் அப்படிங்கிற இந்த வேர்பை நம்ம யூஸ் பண்ணுறோம். she snapped the carrot into 2 pieces அப்படின்னா அவள் கேரட்டை இப்படி படக்குன்னு உடைச்சா அப்படிங்கிறது. இப்போ கேரட் நம்ம கட் பண்ணலாம், இல்லை சம்டைம்ஸ் கேரட் இல்லை குக்கும்பர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி படக்குன்னு இப்படி உடைப்போம்ல, அதை சொல்லும் போது இந்த ஸ்னாப் அப்படிங்கிற இந்த வேர்ப் சொல்லலாம். the tree branch snapped under his weight அப்படின்னு இருக்கு. the tree branch snapped under his weight அப்படின்னா அவனுடைய வெயிட் தாங்காம அந்த மரத்தினுடைய கிளை பார்த்தீங்கன்னா படக்குன்னு உடஞ்சிருச்சு அப்படிங்கிறது. ஸோ படக்குன்னு உடையிறது பற்றி சொல்லும் போது ஸ்னாப் அப்படிங்கிற இந்த வேர்ப் நம்ம சொல்லலாம். அதர் மீனிங் என்ன, இந்த ஸ்னாப்புக்கு அதர் மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பழைய நிலையை அடையிறது பற்றி சொல்லும் போதும் ஸ்னாப் அப்படிங்கிற இந்த வேர்ப் சொல்ல முடியும். தட் கம்பெனி ஸ்னாப்டு பேக் இன்டு ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்னு இருக்கு. அதாவது அந்த கம்பெனி லாபத்தை நோக்கி பழைய நிலைமையை அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறது. ஏன்னா கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா அவங்க நஷ்டத்தில் இருந்திருக்காங்க, திரும்பி பழைய மாதிரி அவங்க லாபத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது. ஸோ ஸ்னாப்டு பேக் அப்படின்னா பழைய நிலைமையை அடைகிறது. ஒன் மோர் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ரப்பர் பேண்ட் ஆர் எலாஸ்டிக் இது எது பார்த்தீங்கன்னாலும் நம்ம ஸ்ட்ரெச் பண்ணிட்டு விட்டோம்னா அது பேக் இன்டு நார்மல் பொசிஷனுக்கு வரும்ல, அதை பற்றி நம்ம சொல்லும் போதும் இந்த ஸ்னாப் அப்படிங்கிற இந்த வேர்ப் யூஸ் பண்ணி சொல்லலாம். இந்த ரப்பர் பேண்ட் ஸ்னாப்டு பேக் இன்டு நார்மல் அப்படின்னா ரப்பர் பேண்ட் வந்து ஸ்ட்ரெச் ஆனதுக்கப்புறம் திரும்பி நார்மல் பொசிஷனை அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறது. ஸோ பழைய நிலையை அடையிறத பற்றி நம்ம சொல்லும் போது ஸ்னாப் அப்படிங்கிற இந்த வேர்ப் யூஸ் பண்ணி சொல்லலாம். ஸோ இந்த ஸ்னாப் அப்படிங்கிற வேர்புக்கு இன்னொரு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அனிமல் ஸ்னாப்பிங் அப்படின்னு இருக்கு. அனிமல் ஸ்னாப்பிங் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடிக்கு வர மாதிரி எந்த ஒரு அனிமல் ஆகட்டும், வைல்ட் அனிமல் இல்லை நம்ம பெட் அனிமல்லையே பார்த்தீங்கன்னா டாக்லாம் பார்த்தீங்கன்னா கடிக்க ட்ரை பண்ணும்ல, அதை பற்றி சொல்லும் போதும் நம்ம வந்து இந்த ஸ்னாப் அப்படிங்கிற இந்த வேர்ப் யூஸ் பண்ணலாம். இந்த டாக் ஸ்னாப்ட் அண்ட் ஸ்னாப்டு பிஹைண்ட் த கேட் அப்படின்னு இருக்கு. அதாவது இந்த நாய் பார்த்தீங்கன்னா
கட்டி வச்சிருந்தோம்னாலோ இல்லை கேட்டுக்கு பின்னாடி இருந்ததுனாலோ நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னாலே கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணும்ல, அதை தான் இந்த சொல்லியிருக்கு. ஸ்னாப்ட் அப்படின்னா கடிக்க ட்ரை பண்ணுறது. இதுலேயே ஸ்னாட் அப்படிங்கிற இன்னொரு வேர்ப் கூட இருக்குது. ஸ்னாட் அப்படின்னா பல்ல நரன்னு கடிக்கிறது. ஸோ பல்ல நரன்னு கடிச்சிட்டு இல்லை பல்ல காமிச்சிட்டு பயங்கரமாக பல்ல காமிச்சிட்டு அது கடிக்க வர்றதை பற்றி இந்த இடத்துல சொல்லியிருக்கு. ஸோ ஸ்னார் அப்படிங்கிற இந்த வேர்ப் பற்றி நம்ம இன் ஃபியூச்சரில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு இந்த ஸ்னாப் அப்படிங்கிற இந்த வேர்ப் மட்டும் எடுத்துக்கலாம். ஸ்னாப் அப்படின்னா அனிமல் ஸ்னாப்பிங் அப்படின்னா கடிக்க வர்ற மாதிரி ட்ரை பண்ணுறது இல்லை கடிக்க வர்றது, அதை பற்றி சொல்லும்போது அனிமல் ஸ்னாப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஸ்னாப்க்கு ஒன் மோர் மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோபமாயி நம்ம சடனா ஒரு நம்மளுடைய கோபத்தை காமிப்போம்ல. இப்போ யாராவது கோபம் ஆயிட்டாங்க இல்லை கோபம் அடைகிறத பற்றி சொல்றதுக்கும் நம்ம ஸ்னாப் அப்படிங்கிற இந்த வேர்ப் யூஸ் பண்ணி சொல்லலாம். ஸ்னாப்ட் அப்படின்னா அவ கோபம் ஆயிட்டா அப்படிங்கிறது, சடனா கோபமா இருக்கு. ஏதோ ஒரு விஷயத்தை கேட்டு நம்ம இன்ஸ்டன்டா கோபமா பிஹேவ் பண்ணுவோம்ல, இல்லை நம்ம மூஞ்ச காமிக்கிறதுன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி டைமிங்ல கூட ஸ்னாப்ட் அப்படிங்கிற இந்த வேர்ப் யூஸ் பண்ணி சொல்ல முடியும். ஸோ ஸ்னாப்க்கு ஃபைனலாக ஒரு மீனிங் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்னாப் ஃபோட்டோ எடுக்கிறது. ஃபோட்டோ எடுக்கிறது பற்றி சொல்லும் போது நம்ம ஸ்னாப் அப்படின்ற வேர்ப் நம்ம யூஸ் பண்ணி சொல்லுவோம். இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா கலோக்கியலாக யூஸ் பண்ணுறது. ஸ்னாப் அப்படிங்கிற இந்த வேர்பே பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வேர்ப் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இது எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த கேமரா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ல, அதை நம்ம இப்படி கிளிக் பண்ணோம்னா ஒரு மாதிரி கிரிச் அப்படின்னு ஒரு மாதிரி சவுண்டு வரும்ல, அதுக்காக சொன்னதுதான் இந்த ஸ்னாப் அப்படிங்கிற இந்த வேர்பு. நம்ம இப்போ எல்லாமே ஃபோட்டோ எடுக்கிறது அப்படின்னாலே ஸ்னாப் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ மொபைல்லலாம் கூட பார்த்தீங்கன்னா இப்போ அதே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அந்த சவுண்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்னாப் அப்படிங்கிற இந்த வேர்பை வந்து நம்ம 5 டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஜென்ரலாகவே இந்த டைட்டில் கைனால யூஸ் பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ் தான் நம்ம பார்த்தோம். பட் அதுக்கு வேற என்ன மீனிங் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துரும். எந்த ஒரு வேர்ப் ஆகட்டும் இல்லை எந்த ஒரு வேர்ட் ஆகட்டும், அதை எடுத்தோம்னா அதில் என்னென்ன மீனிங் இருக்குது அப்படின்னு தான் ஃபுல்லாகவே பார்த்துட்ருக்கோம். அதை பற்றின எந்த ஒரு டவுட்டும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதனுடைய எல்லா மீனிங்ஸுமே நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் ஸ்னாப்னுடைய ஃபர்ஸ்ட் மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சொடுக்கு போடுறது ஸ்னாப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். செகண்டு படக்குன்னு உடையிறத ஸ்னாப் அப்படின்னு சொன்னோம். நெக்ஸ்ட் பழைய நிலையை அடையிறத பற்றி சொல்லும் போதும் ஸ்னாப் அப்படின்னு சொல்லலாம். அனிமல் ஸ்னாப் பற்றி சொன்னோம். அனிமல் ஸ்னாப் அப்படின்னா கடிக்க ட்ரை பண்ணுறத அனிமல் ஸ்னாப் அப்படின்னு சொல்லணும். ஃபைனலாக ஃபோட்டோ எடுக்கிறது பற்றி சொல்லும் போது ஸ்னாப் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்று விட்டுருச்சு. கோபம் அடையிறது பற்றி சொல்லும் போது ஸ்னாப் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 6 டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன்ஸில் நம்ம இந்த ஸ்னாப் அப்படிங்கிற இந்த வேர்ப் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ ரியலாகவே இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வேர்ப்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். திஸ் இஸ் நவ் தி எண்ட் ஆஃப் த வீடியோ. ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் செஷன். வேர்ப்ஸில் உங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்றத பற்றி கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். If you are new here, don't forget to subscribe our channel and I hope you enjoyed this video. We will meet again with the same topic. ஏன்னா ஹேண்ட் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஆக்ஷன் வேர்ப்ஸ் இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ த சேம் டாபிக் தான். இன்னும் ஒரு சில ஆக்ஷன்ஸ் இருக்குது, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். தென் we have reached 500 subscribers. It's amazing. நான் நினைக்கவே இல்லை வித்தின் திஸ் ஷார்ட் டியூரேஷனில் ஒரு எஜுகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒரு சேனலுக்கு இவ்வளோ சீக்கிரம் வர்றது அப்படிங்கிறது பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். இவ்வளோ அமேசிங் பீப்புள் நான் கெயின் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஐ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் கண்டினியூஸ் சப்போர்ட். இது வரைக்கும் வந்தது பெருசு கிடையாது. இன்னமும் ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸாக நான் ரீச் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. உங்களுக்கு என்ன மாதிரி டாபிக் இருந்தால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.